சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்களே, தமிழ்நாட்டு அரசியல்ல இன்று காலை வந்த செய்திகள் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் வேறு ஒன்றுமில்லை. எப்படியாவது தமிழ்நாட்டில் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு தங்கள் காலை பதிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா முயற்சி செய்கிறது. அதற்கு அதிமுகவை பயன்படுத்தி அந்த கட்சியை அழிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதனுடைய மறுவடிவம் தான் சிக்குப்பட்டு கொண்ட விஜயனுடைய 41 பேர் மரணத்தின் வாயிலாக அவர்கள் இப்பொழுது அடுத்த நிலை எடுக்க போகிறார்கள். பாரதிய ஜனதாவினுடைய சதி திட்டத்தை நன்கு உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி, அதாவது வம்பனுக்கு வம்பன் என்பது போன்று பாஜகவின் திட்டம் தங்களை மௌனியாக்கும் நிரந்தரமாக என்று அவர் நம்புகிறார். நடிகர் விஜய் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நடிகர் விஜய் அவரிடத்திலே பேசப்பட்டனா ஒரு 50 சீட்டும் துணை முதல்வர் பதவியும் கொடுக்கலாம் என்று சொன்னார்களாம். இப்பொழுது எடப்பாடி என்ன மறுக்கிறார் என்றால், பாரதிய ஜனதாவுக்கு 20 தொகுதிகள், பிஜேபிக்கு பாஜகவுக்கு 20, விஜய்க்கு 50, கிட்டத்தட்ட 134 தொகுதிக்குள் அதிமுக போட்டியிட வேண்டும். 30 தொகுதி தான், 30 தான், அதுக்கு மேலே இல்லை. இப்போ 30, 80, 210, இன்னும் ஒரு 24 சீட்டில் பாமகவுக்கு ஒரு 15 போக மீதி சீட்டு மற்றவங்களுக்கு, இவ்வளோதான். ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறார் என்றால், இதில் ரகசியமாக பாரதிய ஜனதாவின் திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத எடப்பாடிக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். பழனிசாமி சிக்கிக் கொள்ளாதே என்று அவர்களுடைய உறவுகளும் கூட அவரை எச்சரித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா வெற்றி கூட்டணி ஒன்றை அமைத்ததை போன்று ஒரு மாய காணொளியை, ஒரு மாய பிம்பத்தை, ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி கடைசியில் எடப்பாடி ஒரு 90, 80, 90 சீட்டு வந்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் வந்து, அதற்கு பிறகு பாஜக மைனாரிட்டி அரசுக்கு ஆதரவு கொடுத்து தாங்கள் டிமாண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பழனிசாமியே நீ அலர்ட்டாக இருந்து கொள் என்று அவரது மனசாட்சி அவரை கேட்டதாம். அவருக்கு வேண்டியவர்களும் சொன்னார்களாம். இதையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு இதற்கு ஒத்து வராது என்ற மாதிரி சொல்லிவிட்டதாக தகவல் வருது. ஆனால் இன்னொரு செய்தியில் நடிகர் விஜய், இல்லை, நாங்கள் எப்போதும் நிரந்தரமாக முதல்வர் வேட்பாளராகத்தான் இருப்போம் என்று சொல்லதாகவும் 2 செய்திகள் வருகிறது. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, 100க்கு 101%. பேச்சுவார்த்தைகள், டீலிங்குகள் எல்லாம் நடந்தது உண்மைதான். அதில் ஒன்றும் தவறு இல்லை. அதை எப்படி பேசப் போகிறார்கள் என்பதும் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொள்கையை அடகு வைத்த விஜய் என்று கேட்டால் நாம் என்ன செய்வது, இது எதிர்காலத்திற்கு நமக்கு சிக்கல் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று இவருடைய தரப்பில் பேசப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னால் இந்த கூட்டணி உருவாவதற்கு ஒரு முக்கியம் என்னவென்றால், பாரதிய ஜனதாவுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் இருப்பதே 5% வாக்கள் தான். அவர்கள் 11 என்றாலும் அது அவ்வளவு இல்லை, 7, 6, 5 இருக்கிறது. இதை வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இழப்பதற்கு ஒன்றுமில்லை. கிடைப்பது பெரிதுதானே. எப்போதுமே அமித்ஷா கும்பல் அப்படித்தான். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, கிடைப்பது பெருசு. ஆகவேதான் வடமாநிலங்களில் தங்களுடைய கால் பதித்த அந்த ராட்சச திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து எடப்பாடியை காலி செய்ய வேண்டும். இதில் 2 கல்லு கிடைக்கும். ஒரே கல்லில் 2 பலம். ஒன்று, பாஜகவுக்கு திமுகவுக்கு எதிராக அதிமுக இல்லை, திமுகவுக்கு எதிராக விஜயும் இல்லை, எல்லோரும் சமநிலையானவர்கள் தான், பாஜகவுக்கு ஒப்பானவர்கள் என்ற ஒரு பெர்செப்ஷனை, ஒரு பார்வையை பொதுக்களத்திலே நீ ஏற்படுத்துகிறது. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி கோலியேஷன் அமைந்தால் அவற்றில் வளமான செழிப்பான மினிஸ்டர்களை, ஏன் திருப்பி கேட்டால் துணை முதல்வரையும் வாங்கி கொள்வாங்க. அப்படி ஒரு ஆள் 2 துணை முதல்வர் போடுங்க, ஒரு விஜயா இருக்கட்டு, மற்றொரு நாங்களா இருக்கோம், எடப்பாடி இருக்கட்டு அப்படின்னு சொல்லி செய்வாங்க. ஏன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போவார்கள். ஆனால் இதன் மூலமாக அதிமுகவை அழிக்க முடியும், எடப்பாடி விஜயையும் காலி செய்ய முடியும். நமக்கு லாபம். விஜய்க்கு கொள்கை இழந்து போய்
இந்துத்துவா கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று அவரிடத்தில் இருக்கும் தலித்துகளும் மைனாரிட்டிகளும் விலகிவிடுவார்கள். மற்ற இடதுசாரிகளை போன்ற பொது சிந்தனை இருக்கிறவனும் சீமானோடு வந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லா இடத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருப்பாங்கல்ல, எல்லோரும் போய் பாஜகவோட கூட்டு அப்படின்னு விலகிவிடுவார்கள். அப்ப அவருக்கு குறைந்து விடும். அப்பொழுது அவருக்கு காலத்துக்கும் ஒரு கருப்பு புள்ளி உருவாகிவிடும். இதை பாஜக எதிர்பார்க்கிறது. மிக முக்கியமாக எடப்பாடி அவரை ஒரு விதத்திலும் நாம் இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ண முடியல. இப்ப அவரை காலி செய்யறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். இது ஒரு வெற்றி கூட்டணி. மிஸ்டர் பழனிசாமி தங்கள்கிட்ட இருக்கிற 20, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 15, எங்கள்கிட்ட இருக்கிற ஓட்டு, பாமக இருக்கிற ஓட்டு, அமமுக இருக்கிற ஓட்டு, உதிரிகள்கிட்ட இருக்கிற ஓட்டு, வெற்றி உறுதி 40%, 42% அப்படின்னு ஆசை காட்டி அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் டெல்லியிலிருந்து பறந்துச்சான். அதை பார்த்துட்டு அவருடைய சொந்தக்காரங்களே சொல்லிட்டாங்களாம், பழனிசாமி இதுக்கு ஒத்துக்கிடாத, உங்களை காலி செய்வதற்கு டெல்லியில் அமித்ஷா திட்டம் போடுறான் மனுஷன் அப்படின்னு சொன்னதாகவும், அதெல்லாம் சரி வராது சார், நமக்கு 50 சீட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்டு நாங்கள் 130 சீட்டில் நிற்க முடியாது, எங்களுடைய இலக்கு 170 அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு நம்பகத்தன்மையான செய்தி தான். மற்றொரு அணியில் பேச்சுவார்த்தை செல்கிறது என்றும் சொல்லப்பட்டது. நாம் வருகிற செய்தியை அப்படியே கொடுக்க முடியும். ஆகவே எடப்பாடி சம்மதிக்காத பட்சத்தில், பழனிசாமியினுடைய ஆதரவு இல்லாத பட்சத்தில் இந்த கூட்டணி இருக்காது. ஆகவே என்டிஏயில் பெரும் கலோபரம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்றைக்கு 16ஆம் தேதி, எஞ்சிய 14 நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். தாக்கல் செய்த மனுவை பரிசீலனை செய்த பிறகு அது ஏற்பது, ஏற்காமல் இருப்பது, தள்ளுபடி, புதிய நாமினி யாராவது இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் அந்த ப்ராசஸ் நடக்கும் அடுத்த ஏப்ரல் மாதத்தில். அதற்கு பிறகு தேர்தல் வந்துவிடும். ஒரு 15 நாள் பிரச்சாரம் நடக்கும். இந்த இவ்வளவு குறுகிய காலத்தில் விஜய்க்கு இருக்கிற சிக்கல் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அடையாளம் காண வேண்டும். அது அவர்களுக்கு சாத்தியம் இல்லை. இங்கே சேர்ந்தா அந்த சாத்தியம் இருக்கு. இந்த சேர்ந்தா சிபிஐ வழக்கில் தப்பலாம், பூத் கமிட்டிக்கு ஆள் கிடைக்கும், உழைப்பதற்கும் ஆள் இருக்கிறாங்க, கையில் நிறைய பணம் ஒரு 1000 கோடினாலும் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு. மற்றொரு பலகீனம், இதில் அவர் குளிர் காய்ந்தாலும் இனி எந்த காலத்திலும் அவருக்கான ஒரு மேன் ஆஃப், அதாவது ஒரு தனித்து நிற்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலிட்டி, ஒரு கெப்பாசிட்டி இல்லாதவனாக மாறி போய்வார். இது அவருக்கு இருக்கிற பலகீனம். அப்போ பலத்தை விட பலகீனம் மிகைத்திருக்கிறது. எல்லாவற்றை விட இந்த கூட்டணி அமைப்பதற்கு அமித்ஷா முயற்சி செய்தாலும் அவர்கள் அப்படித்தான் திட்டம் போடுவார்கள். திட்டம் போட்டு ஆட்களை காலி செய்வதில் வல்லவர்கள். அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று இப்பொழுது பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார். அப்படின்னாலும் இந்த கூட்டணி எப்படி உருவாகும் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, வாய்ப்பு இல்லையா, இதெல்லாம் பல கேள்விகள் நம் முன்னே நிற்கிறது. நாம் பொறுத்து பார்ப்போம். ஏனென்று சொன்னால் இப்பொழுது வருவதெல்லாம் பலர் அடித்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி மட்டும் 170 தொகுதியில் போட்டியிட்டே ஆக வேண்டும் என்று ஒற்றை காலில் இருக்கிறார். பாஜகவுக்கு 20, 190, மீதி இருக்கக்கூடிய 44 தொகுதிகளில் எல்லாவரும் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லாவரும்னா பாமக ஒரு 15, மீதி அமமுக மற்ற கட்சிகள்லாம் நின்றுக்கிட்டா எல்லாம் ஒரு 7, 8, 10 நிற்கலாம். நாம் 170+ நிற்கணும், 75 வரைக்கும் நிற்கணும் அப்படின்னு அவர் திட்டம் போடுறார். 25 தொகுதிகளை மேக்சிமம் பிஜேபிக்கு கொடுப்பார். அப்போ அதே ஒரு 200, மீதி 34 தொகுதியில் 17, மீதி இருக்கக்கூடிய 17 மற்றவங்க பிரிஞ்சிடலாம். இப்போ விஜய் வந்தால் பதவியும் கொடுக்கணும், பெரிய போஸ்ட்டும் கொடுக்கணும், முதலமைச்சர் வேட்பாளரும் கொடுக்கணும். அப்போ மைனாரிட்டியாகவும் நாம் நிற்போம். மைனாரிட்டியாக கட்சி அரசாயிரும் ஜெயிச்சா, அப்படி ஜெயிச்சு வந்தால் நமக்கு கோலிஷன் கவர்மெண்ட் வரும். அப்படி வந்தால் பிஜேபி சீட்டு பிடிச்சிருவாங்க, அப்புறம் விஜய் பிடிச்சிருவார், நமக்கு ஒன்றும் இல்லை, நிம்மதி போயிடும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி இதற்கு 99% அல்ல 100% மறுப்பதாகவும், விஜயும் அந்த தரப்பிலும் பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருப்பதாகவும், இது அமைச்சையாக வேண்டும் என்ற ஃபுல் ஃபோர்ஸில் பாஜக செயல்பட்டு வருவதாகவும் தற்போது செய்திகள் கிடைத்திருக்கிறது.
மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.